வடகாடு தெற்குப்பட்டியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இருந்தாலும் அவங்க அமைச்சர் வரும்போது ஓட்டு கேட்குறதுக்கு அவங்க வந்தாங்க. நாங்கள் வந்து அரசியல் பேசுகிறதுக்கு அந்த இடத்துக்கு போகலை. நாங்கள் வச்ச கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி தரல. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திய, இன்னைக்கு தான் வாரிய. இனிமேல் ஒரு காலம் ஜெயிச்சா நீங்கள் இந்த இடத்துக்கு இனிமேல் எப்போ வாரிவேன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வச்ச கோரிக்கையை நிறைவேற்றி தரல. கொஞ்சம் காரை விட்டு கீழே இறங்குங்க. நாங்கள் கார்லேருந்து இறங்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் துரத்தவில்லை. காரை விட்டு இறங்குங்க. நாங்கள் வச்ச கோரிக்கையை காது கொடுத்து கேளுங்க. எங்களுக்கு நல்ல ரோடு இல்லை, நல்ல தெரு லைட் இல்லை. பால்வாடி வந்து வீடு ஒரு பால்வாடி ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த வீட்டில் வாடகைக்கு நடக்குது. எதுக்குமே எங்களுக்கு நல்லது பண்ணி தரல. நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க இன்றைக்கி வாரிய. கீழே இந்த ரோட்டில் இறங்கி கொஞ்சம் நேரம் நடங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஆளுங்க வந்து எப்படி நீங்கள் காரை நிறுத்தி அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அடுதடியில் இறங்கி எங்களை அடித்து தள்ளிட்டாங்க. ரொம்பலாம் நாங்கள் ஆள் கட்டலை. அவங்க போட்டிருந்த கூட்டத்தில் ஒரு 1000-500 பேர் இருந்தாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் தான் கேட்டது. இது எங்களுக்காக கேட்கல, பொது விஷயத்துக்காக தான் கேட்டோம். அதை வந்து புறக்கணித்து அவங்க ஆளுங்க வந்து எங்களை அடித்து அடுதடியில் தள்ளி எங்களுக்கு பண்ணி தரணுமா இல்லையா என்னன்னு கேட்கல. இங்கே இருந்து அறந்தாங்கி போகிறோம். அறந்தாங்கிலேருந்து எங்கம்மா சிட்டாங்காட்டிலேருந்து மரமடைக்கு எந்தெந்த ஊர் சுற்றிட்டு வந்தோம். அன்னைக்கு அவங்க வந்து நாங்கள் போன இதே காது கொடுத்து அவங்க கேட்கல. இந்த ஆலங்குடி தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறது மெய்யநாதன் அவர் தான். எங்களுடைய வந்து கோரிக்கையை வச்சதுக்கு அவர் வந்து இது இத்தனை நாளைக்கு கேட்டோம். அவர் எதுவுமே எங்களுக்கு எந்த வசதியும் பண்ணித்தரல. அதை வந்து கேட்குறதுக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியலை. காரை விட்டு கூட இறங்கலை. அவர் ஒயின் ஷாப் வந்து நடு ரோட்டில் வச்சுருக்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் வந்து போக விட முடியலை அந்த வழியை. அந்த ஒயின் ஷாப்பை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஆளுகள்லாம் கூட்டிக்கும் போய் பார்த்ததுக்கு ஒரு வார்த்தை கூட எடுக்கிறோம் அப்படின்னு கீழே குமிஞ்சாக்கில் அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் எந்த எதுவுமே இல்லை. திறப்புலாவுக்கு மட்டும் நல்லா வந்து ஒயின் ஷாப்பு திறப்புலாவுக்கு திறந்தார். மறுநாள் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சதை ஏற்றுக்கலை. அவர் நிமிந்து கூட பார்க்கல. அவர் ப்ரெஷர் ஏறிச்சு, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனால் நேற்று மட்டும் வந்தார். இறங்க சொன்னதுக்கு இறங்க மாட்டேன்ட்டார். ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஒரு பதில் கூட சொல்லலை. அவங்க கட்சியிலேருந்து வந்தவங்கலாம் போடின்னு என்னை சொல்லி என்னை தள்ள பார்க்குறாங்க. காரை வச்சுக்க அப்படி ஓட்டிக்கும் போகிறாங்க. இந்த ரோட்டே நீங்களே பாருங்கள். ஒரு ரோடு போட முடியலை, ஒரு பால்வாடியில் ஒன்றுமே இல்லை. ஆனால் வர்றாங்க ஓட்டு கேட்க மட்டும். எதுவுமே பண்ணல. பால்வாடி கூட இல்ல. முக்கியமான உள்ளது ஒண்ணு. 5 வருஷம் ஓட்டு கேட்கறதுக்கு வர்றாரு. ஓட்டு கேட்டு வந்தாரு. 5 வருஷம் மறுபடியும் ஓட்டு கேட்டு வர்றாரு. நாங்க எல்லாரும் பால்வாடி இல்ல. பால்வாடிக்கு வந்து பல வாட்டி மனு கொடுத்தாச்சு. அதை எதையுமே அவர் கண்டுக்கல. ஒருத்தவங்க வீட்டில் உள்ள தள்ளி இருக்கு. பால்வாடி எங்கே இருக்குன்னு கேட்டதோட யாருக்குமே தெரியாது. ஒரு வாடகை வீட்டில் 1000 ரூபாய்க்கு வாடகை ஒரு மாசத்துக்கு அங்கே இருக்கு. ஒரு பால்வாடியை கட்டித்தரலாம். ஒன்றுமே பண்ணலை, ஒரு ஆக்ஷன் பண்ணலை. ஆனால் நேற்று ஓட்டு கேட்க மட்டும் நல்லா வந்தார். தண்ணி பிரச்சனை. இந்த கிராமத்துக்கு வந்து தண்ணி கூட சரியா இல்லை. எந்த வசதியுமே இல்லை. அதை கேட்கறதுக்கு அந்த அவங்க கட்சி ஆளுக தான் வந்து ஃபர்ஸ்ட் தள்ளுமுள்ள ஏற்பட்டோடனே எங்களை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அவங்க வந்து அவதூறா பேசுறாங்க. வாடி போடின்னு பேசுறாங்க. அது எப்படி வாடி போடின்னு பேசலாம்? திருப்படா ரிவர்ஸ்லேயே அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. வரல, இறங்க கூட இல்லை. அதை கூட கேட்கல. அவரு கேட்க முடியல. அதுக்கு பதில் இல்லை அவர்கிட்ட. ஏன்னா எதுவுமே பண்ணல. தெக்கிப்பட்டிக்குன்னு எதுவுமே பண்ணல. அவரு அடிபடி அவங்களுக்குன்னு ஒரு முன்னுதாரணமா நிப்பாள்னா சொல்லாம இன்னைக்கு இதை சொல்ல வரையலங்க. இன்னைக்கு தானே அமைச்சர் ராத்திரி தானே வராரு. ராத்திரி 9 மணிக்கு வராரு. வரணும்னு சொல்லணும்னா அன்னைக்கு தானே வராரு. இது கேட்க போகிறோம். ஏன் இவ்வளோ நாள் சென்று வரைய இதெல்லாம் செஞ்சானே செஞ்சியெல்லாம் இதை கேட்கலையே. இப்போ வாரியலை ஓட்டு கேட்டு அப்போ எல்லாரும் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சேன். இனிமேல் ஓட்டு போட்டு ஜெயிக்காலும் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்க போனதுக்கு தான் இறங்க விடாமல் மந்திரியாக அடைச்சி கூட்டிக்கும் போயிட்டா. வந்த ஆளுங்க பிரச்சனை பண்ணுறாங்க, பிராந்தி கடைக்காண்டி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அழைச்சிக்கும் போயிட்டாங்க. அங்கிட்டு எங்கள் ஆளுகளை பிடிச்சி அடித்து தள்ளிட்டு போயிட்டாங்க. பசங்களாம் இதில் வரல. நாங்கள் தான் கேட்குறதுக்கு நாங்கள் சண்டைக்கெல்லாம் போகல. ஓட்டு கேட்க வராண்டானாலும் நாங்கள் சொல்லலை. இந்த ஓட்டில் இறங்கி வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெக்கிப்படிக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க.
அப்படின்னு தான் நாங்கள் கேள்விக்குறி, வேறு எந்த இதுவும் இல்லை. நாங்கள் அதை வந்து எங்களை தப்பான விஷயமா சொல்லி பேசி விட்டுருக்குறாங்க.